மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் சொல்லுவோம், தேவன் நம்மோடே. ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன். திரும்ப சொல்லுவோம், இம்மானுவேல் தேவன் நம்மோடே, நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் சத்தமோ, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தீயில் நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன் பேரில் பற்றாது, உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஆறுகள் நான் நடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் நடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்று காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல். முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்மோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, hallelujah.
நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் 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 தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் நம்மோடே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தும்படி, அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும்படி, சத்திய மார்க்கத்திலே சத்தியத்திலே நடத்தும்படி, வழுவாமல் நடத்து, பத்திரமாய் நடத்து, சகல சத்தியத்திற்குள் நடத்து, மேய்ச்சலுக்குள் நடத்து. ஓ ஆசீர்வாதமான பாதையிலே, வழுவாத பாதையிலே நடத்து. அவர் இம்மானுவேலராய் நம் நடுவிலே அவர் பிரசன்னமா இருக்கிற நல்ல கரங்களை தட்டி தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. திவ்ய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கும்படி, எங்களை நடத்தும்படி எங்களோடு இருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது என்பது கதை அல்ல, வரலாற்று உண்மை சம்பவம்.
ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தம் இந்த உலக சரித்திரம் இந்த உலகத்தின் சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அவருடைய பிறப்பின் செய்தியை முதலாவது அறிவித்தது யார் என்று சொன்னால், வானத்தில் இருந்து தேவ தூதன். அந்த தூதனுடைய பெயர் காபிரியேல் என்கிற தூதன் கிறிஸ்துவின் பிறப்பை இந்த உலகத்துக்கு அறிவித்தான். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி, அந்த வால் நட்சத்திரம் விஞ்ஞானிகளை, சாஸ்திரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வீட்டுக்கு நேராக நட்சத்திரம் ஞானிகளை வழி நடத்தினதை நாம் பார்க்க முடியும். எனவே கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நம்மை மீட்டெடுக்கும்படி, பாவத்திலே விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்க இரட்சகனாக, மீட்பராக விண்ணுலகத்தில் இருந்தவர் இந்த மண்ணுலகத்தில் மனிதனை மீட்டெடுக்க ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்த அந்த நாளை முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நினைவு கூறுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பண்டிகை கொண்டாடுவது தவறு கிடையாது. ஆனால் சத்தியத்தை அறியாமல் கொண்டாடுவதுதான் அது தவறான ஒன்றாய் மாறி போகிறது. ஆண்டவராகிய இயேசு மக்களுக்கு கொடுக்கும் போது, சத்தியத்தை சொல்லும் பொழுது, போதனை சொல்லும் போது தேவன் ஒவ்வொரு பண்டிகைகளை நினைவு கூறும்படி சொன்னார். பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி சொன்னார். ஏனென்றால் எகிப்திலே நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள். அடிமைகளாய் இருந்த உங்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்கள். அந்த பண்டிகையின் அர்த்தத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்பதற்காக கர்த்தர் பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு ஏற்பட்ட அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய 5 விதமான ஆசீர்வாதம். இந்த கிறிஸ்துமஸின் ஆசீர்வாத செய்தியை இன்றைக்கு நாம கேட்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தாரே, அப்படி உலகத்திலே அவர் வந்து பிறந்து அதன் நிமித்தம் எனக்கு ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மை என்ன? 5 விதமானது. முதலாவது, அதே லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம் 3 ஆசீர்வாதங்களை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் 10வது வசனம் பாருங்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், சந்தோஷத்தை இழந்து போன மனிதன். எப்படி மனுக்குலம் சந்தோஷத்தை இழந்தது? முதல் மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய கட்டளையை மீறினார்களோ, அப்பொழுது அந்த மனிதனுக்குள் இருந்த சந்தோஷம் போனது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கிறிஸ்துமஸை குறித்து கேள்விப்பட்டு நினைவு கூறுகிறவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இந்த உலகம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும், அந்த சந்தோஷத்துக்கு பேரு சிற்றின்பம். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் உன்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகாது. உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தில் வேதனை உண்டு. ஒரு மனிதன் மதுபானத்தில் சந்தோஷத்தை தேடுகிறான். அதை அருந்தும் போது அவன் வாழ்க்கைக்கு, அவன் சரீரத்துக்கு அது கேடை விளைவிக்கிறது. பலவிதமான பாவத்திலே அவன் சந்தோஷத்தை தேடுகிறான். எனக்கு அன்பானவர்களே,
இந்த உலகத்திலேயே மிகுந்த சந்தோஷத்தை யாரால கொடுக்க முடியும்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அது என்ன மிகுந்த சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் சந்தோஷத்தை இழந்து போனா எதனாலனா பாவம் செஞ்சதுனால. உன் வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, பாவத்தில் 2 வகை, ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது நம்முடைய மூதாதையர்கள் செய்த அந்த பாவத்தின் விளைவாக நம்மை அந்த பாவம் பின்தொடரும். தாத்தாவுடைய சொத்துல பேரனுக்கு பங்கு இருக்கிறது போல அவர் செஞ்ச பாவத்திலையும் அவன் பேரனுக்கு சந்ததிக்கு பங்கு இருக்கு. இதுக்கு பேரு ஜென்ம பாவம். கர்ம பாவம்ன்றது பைபிள்ல பாவத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுறது, கொலை பண்றது, விபச்சாரம் பண்றது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது தீய நோக்கம் பாவமா. உனக்கு நன்மை செய்ய சக்தி இருந்த போது அதை செய்ய தக்கவளுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். பொறாமை பாவம், கசப்பு பாவம், வைராக்கியம் பாவம், கோபம் பாவம் என்று பாவத்தை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ்கிறான், பிறகு அவன் மரிக்கிறான். மரித்த பிறகு அந்த பாவம் அவனை எரி நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது. அந்த எரி நரகம் என்பது முடிவில்லாத ஒரு இடம். அது ஒரு நித்தியமான ஒரு இடம். யுக யுகமாய் காலகாலமாய் முடிவில்லாத நித்திய ஆக்கனை உள்ள ஒரு இடம். அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தார். ஏனென்று சொன்னால் மனிதன் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தரும்படி அவர் இந்த உலகத்தில் பிறந்து, அவர் வளர்ந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து முழு மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கொண்டிருக்கிறார். அவர் சிந்தின இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்குகிறது. நீக்கும் போது அவன் இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. பைபிள்ல 2 இடத்துல மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த மிகுந்த சந்தோஷம் எந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா கவனிங்க, கிறிஸ்துவின் நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த நற்செய்தியை ஒருவன் கேட்டு ஒரு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவருடைய சிலுவை மரணத்தில் அவர் நமக்கு சம்பாதித்து வைத்த அந்த பாவ பரிகாரத்தை, இயேசு சிந்தின இரத்தத்தினால் என் பாவம் நீங்கும், ஜென்ம பாவம் நீங்கும், கர்ம பாவம் நீங்கும் என்று ஒரு மனிதன் நம்பி விசுவாசித்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி இந்த பூமியில் மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி. அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ்னாவே சந்தோஷம் தான். ஆனா யாருக்கு அந்த மிகுந்த சந்தோஷம்னா, அந்த ஆண்டவர் இயேசு இருதயத்தில் பிறக்கணும். உலகத்தில் பிறந்தபோது உலகத்துக்கு நற்செய்தியா இருந்தது. உன் இருதயத்தில் இயேசுவை நீங்கள் இந்த நாளில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசு இருதயத்தில் இல்லாமல் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அது வெறும் பாரம்பரியமான ஒரு பண்டிகை. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில, இந்த கிறிஸ்துமஸ் நல் நாளில நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, மிகுந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில இயேசு அவர் தரும்படி பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷத்தை தர இந்த உலகத்தில் பிறந்தீர், என் இருதயத்தில் நீர் வாரும், மிகுந்த சந்தோஷத்தை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை எனக்கு தார். இழந்த பிள்ளைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். அதே லூக்கா விசேஷம், லூக்கா 2:14
லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். கவனிங்க, போதும் போதும். நீங்க யாரும் வாசிச்சீங்கன்னா பின்னால கேட்காது. அதனால நீங்க பைபிள் ஆலயத்தில் வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்கில் வாசிக்க ஏற்பாடு செய்யணும். நமக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால நானே வாசிச்சுதான் நீங்க கவனிங்க. கீழே இருக்கிறவங்க யாரும் வேற எப்போ வாசிப்பானா நீங்க பாருங்க, மனசுக்குள்ள படிங்க. அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தமாய் மனிதனுக்கு மனுஷிக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை ஆசீர்வாதம் என்னன்னா, சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சொத்து என்னன்னா சமாதானம். அவருடையது. அவருடைய அந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பிள்ளையே, சமாதானம் இல்லாம வந்திருக்கீங்களா? குடும்பத்துல நிம்மதி சமாதானமே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாமே இருக்குது ஐயா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஒரே தத்தளிப்பு, ஒரே சண்டை, ஒரே குழப்பம். எனக்குள்ள சமாதானம் இல்லை, என் வீட்டுல சமாதானம் இல்லை. வீட்டுல தான் சமாதானம் இல்லைன்னா வேலைக்கு போனா அந்த இடத்துல சமாதானம் இல்லை, அந்த இடத்துலயும் பிரச்சனை. போகும்போது சமாதானம் இல்லை, உள்ள வந்தால சமாதானம் இல்லை, உள்ளயும் வெளியும் எங்குமே சமாதானம் இல்லை. நீங்க இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது வானத்திலே இருந்து தேவ தூதர்கள் பாடினார்கள், பூமியிலே சமாதானம். மனிதன் பாவம் செய்த போது இந்த பூமியில் இருந்த சமாதானம் போனது. ஏதேன் தோட்டத்திலே மிருகங்களோடு, சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் அந்த ஏதேனிலே கர்த்தர் வைத்திருந்தார். சகலமும் சமாதானத்தோடு ஒற்றுமையோடு அந்த தோட்டத்தில் இருந்தது. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அங்கே இருந்த சமாதானம் எடுக்கப்பட்டது. ஆகையினாலே புலியும் ஆமென் ஆடும் பயங்கரமாக ஆமென் மிருகங்களை அடிக்க, அதாவது தாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அது எல்லாம் ஆங்காங்கே துரத்தப்பட்டதனை நாம வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் நமக்கு சமாதானம். நீங்க உண்மையா இதை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா கடைசியில இந்த 5 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்க கீழே போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் காசு கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியலையா? ஆனா அந்த சந்தோஷம் வருது, பாவத்துல வருது, ஆனா அது வேதனையை கொடுக்குது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது மிகுந்த சந்தோஷம், அது பரலோக சந்தோஷம், அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், அது ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இரண்டாவது, சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். மூன்றாவது, அதே லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். கவனிங்கள், இங்க சிமியோன் என்கிற ஒரு மனிதன், தேவ மனிதன், அவன் ஆறுதல் வர காத்திருந்தானா? இந்த உலகம் ஆறுதலுக்காக காத்திருந்தது. எங்கே ஆறுதல் கிடைக்கும்? எங்கே நான் ஆற்றப்படுவேன், தேற்றப்படுவேன்? காயப்பட்டிருக்கிற இருதயம், பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஆறுதல் தேவையாயிருந்தது. இன்று தேவாலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் சிமியோனை போல ஆறுதல் கிடைக்க எதிர்பார்த்து காத்திருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆலயத்திலே கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு பிரசன்னம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது ஆறுதலுக்காக நான் காத்திருந்தேன். ஆறுதல் கொடுக்கிறவரை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்களை நீங்க இழந்து இங்கே வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இழந்து போனவர்களை ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு
திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி திரும்ப வரும்போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தருக்குள் எழுப்பப்பட்டவர்களை ஆண்டவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் வரும் பொழுது, அவர் மத்திய ஆகாயத்திலிருந்து வரும் பொழுது, இந்த பூமிக்கு வரும் பொழுது சகல பரிசுத்தவான்களோடு கூட வருவார்களாம். அப்பொழுது அவர்களை பார்க்கக்கூடிய அந்த ஆறுதல், இயேசுவின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது நாம் இழந்து போன கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்த நமக்கு அன்பானவர்களை போய் சந்திப்போம் என்கிற ஆறுதல் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதம் மூன்றாவது என்னன்னா, ஆறுதலை ஆண்டவர் தருகிறார். ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை இயேசு தர இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பயந்து கொண்டிருக்கும் போது, கலங்கி கொண்டிருக்கும் போது, தவிக்கும் போது, தத்தளிக்கும் போது ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்காதா? அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை வரும் பொழுது அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தி ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை, தட்டு வெள்ளித்தட்டு, அதற்குள்ள வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது குறிப்பு, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே இருக்கிறார் என்று அர்த்தமா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நான்காவது கிறிஸ்துமஸின் ஆசீர்வாத செய்தி என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்க இந்த உலகத்தில் வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் முதல் மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்தினாலும், நீதி செய்தாலும் ஆண்டவர் அவர்களோடு தான் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களோடு இருந்து அவர்களுக்கு பரிகாரத்தை செய்தார். ஒரு மிருகம் அங்கே ஆமென் கொன்று அதனுடைய தோல் உடையினாலே மனிதனுக்கு மனுஷிக்கும் உடையை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களாகி நம் அனைவரோடு கூட அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தூதர்களோடு இருக்கிறதை காட்டிலும், தூதர்கள் கோடான கோடி தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வாசமா இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுடைய ஆராதனையில, என்னுடைய ஆராதனையில அவர் இருக்க பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மோடு இருக்கத்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? வந்து பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க நேசிச்சவங்க, உங்களுடைய பெற்றோர், உறவினர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கத்தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் நம்மோடு இருக்க, மனிதனோடு இருக்க அவர் விரும்பி இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் 700 வருடத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை இந்த மத்தேயு 1:23 நிறைவேறினது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அன்றைக்கு ஏசாயா சொன்ன வார்த்தை நிறைவேறினதை தேவ தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொன்னான். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்மோடு இருக்கத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். ஐயா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகத்துல கவனிங்க, பணம் இருக்குதோ
பொருள் இருக்குதோ, ஆஸ்தி இருக்கிறதோ, அந்தஸ்து இருக்கிறதோ, உனக்கு பதவி இருக்கிறதோ, பேர் இருக்கிறதோ, அது பொருட்டு அல்ல. அது இருந்து இயேசு இல்லைனா பரிதாபம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை, அதாவது தன் ஆத்துமாவில் இயேசு இல்லாமல் மரிப்பானால் அவனுக்கு லாபம் என்ன? உலக சம்பத்து உனக்கு இருக்கலாம், உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கலாம், நல்லது, படிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனா அதை வைத்து நீ நித்தியத்துக்குள்ள போவே முடியாது. கவனிங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கத்தான் இந்த உலகத்துல அவர் மனிதனா பிறந்தார். இந்த இயேசுவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட அவர் தங்கி இருப்பார். ஒரு ஆமென் சொல்லாமா? இயேசு கோவில் இல்லையா, நம்ம சர்ச்சை அப்படி கிராஸ் பண்ணி போனா அப்படியே சிலுவை போட்டு போவோம். இயேசு சர்ச்சில் இல்ல, இயேசு அவர் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இருதயம் தான். உன் இருதயம் தான் நான் குடிகொள்ற கோவில், நீ தான் நான் இருக்கிற கோவில் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உன் இருதயத்தில் அவரை நீ ஏற்றுக்கொள்வாய், ஆனால் அவர் எப்பொழுதும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இருப்பார் அல்ல, இருந்தார் அல்ல. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது நம்மோடு இருக்க அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். கவனிங்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால 3 ஆசீர்வாதம் வேகமாய் சொல்லி ஜெபம் பண்ண முடிக்கிறேன். என்னாகுமோ 14:9 ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருவை பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அதே உபாகமத்தின் புத்தகத்துல 20:1 நீ பெரிய ரதங்களை பார்க்கும்போது, பெரிய ஒரு ராணுவ சேனையை பார்க்கும்போது, உன்னிலும் அதிக பலவானை நீ பார்க்கும்போது நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை மிஞ்சி உங்களால செய்ய முடியாத, நம்மால முடியாத அநேக விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது. நம்மை விட சக்தி வாய்ந்த அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவைகளை பார்த்து ஒரு பெரிய கடன் மலை போல இருக்கலாம், வியாதி மலை போல இருக்கலாம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், இந்த பிள்ளையை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன், திருமண வயதாயிட்டது, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, பெரிதாய் உன் கண்களுக்கு முன்னால் இருக்கலாம், ஒரு பெரிய தேவை உனக்கு முன்னால் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பெரிய காரியங்களை பார்த்து நீ பயப்படாத, அதை விட பெரியவர் நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். கையில தட்டி ஹalleluya. 4வது, ஆண்டவர் நம்மோடு இருக்க இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் இருக்கிறதுனால நீ பயப்படாத என்று சொல்றாரு. 2வது பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால என்ன செய்யறாராம்? சங்கீதம் 46:7 யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 46வது சங்கீதத்துல 7வது வசனமும் சொல்லியிருக்கோம், 11வது வசனமும் சொல்லியிருக்கோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன சூழ்நிலை அங்கே பாருங்கள், ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால, அந்த ராஜா நம்மோடு இருக்கிறதுனால ஜெய கம்பீரம். அப்படி என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க அவர் உன்னோடு இருக்கிறார். பாவத்திலிருந்து நீ வெற்றி பெற, உலகத்தை நீ ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு அவர் உதவி செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தோல்வி அடைந்து நீங்கள் வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, எதை எடுத்தாலும் தோல்வி, எந்த காரியம் எனக்கு ஜெயமா இல்லை. ஒரு வேலையை துவங்கினால் அதிலே தோல்வி, நஷ்டம், இழப்பு, ஏமாற்றம் என்ற நிலையில் இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் உன்னோடு இருக்கிற இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்ததுனால அவன் செஞ்சதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினா. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அந்த மனுஷர்கள் சொல்றாங்க, நீர் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று நாங்கள் கண்டோம். உலக மக்கள் காண்பார்கள்,
இந்த இயேசு நம்மோடு இருந்தா நம்ம வாழ்க்கை வெற்றியா இருக்கும், நம்முடைய ஊழியம் வெற்றியா இருக்கும், உங்க வேலை, உங்க தொழில், உங்கள் பிசினஸ் அது வெற்றியாகத்தான் இருக்கும். இயேசு நம்மோடு இருக்க அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் நம்மோடு இருக்கிறோம்னா நீங்க அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளணும். அவர் இந்த மண்டபத்திலே விட்டுட்டு போயிடாதீங்க. இயேசு கோயில்ல இருக்கிறார் நினைச்சிடாதீங்க. இயேசு கட்டிடத்தில் இருப்பார் நினைக்காதீங்க. இயேசு தேவாலயத்தில் இருக்கிறார் நினைக்காதீங்க. இயேசு உங்க கூட இருக்கத்தான் அந்த உலகத்துல பிறந்தா, நம்மோடு இருக்கத்தான் பிறந்தா. நமக்குள்ளே அவர் இருக்க விரும்புகிறார். நீங்கள் இடமளிப்பீர்களானால், உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களானால் இயேசு உங்க இருதயத்துக்குள் வருவார். அவர் நீங்க அனுமதிக்காம வானம் பூமி படைத்த இறைவன் இயேசு உங்க இருதயத்தில் வருவது அவருக்கு நீதி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி 5வது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் கடைசியாய் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 5வது இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தம் மனு குலத்துக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இறுதியாக நித்திய ஜீவனை தர இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. மனிதனை தேவன் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கி அவன் நாசிலே ஜீவ சுவாச காற்றை ஊதினார். அவன் ஜீவாத்துமானான். ஜீவாத்துமான அவன் நித்திய ஜீவனை உடையவனாகத்தான் ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவன் ஆத்துமாவுக்கு சாவு வந்தது. அதாவது சாவு என்பது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது கடவுளை விட்டு பிரிக்கப்படுதல், தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய மரணம். ஆகினாலே மனிதன் இழந்து போன அந்த நித்திய வாழ்க்கையை திரும்ப தர ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா. எனக்கு அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதோ எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பு என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கக்கூடிய அவ்வளவு அதிகமான அன்பு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிறந்தது 5வது நித்திய ஜீவனை கொடுக்க. இந்த நித்திய ஜீவனை எப்படி கொடுக்கிறாரா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை என்ன விசுவாசிக்கணும்? அந்த விண்ணுலகத்தில் இருந்த இறைவன் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்தார். அவர் 33.5 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏன் பாவத்தை சிலுவையில சுமந்து ரத்தம் சிந்தி மரிச்சாரு. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினாரு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் என் பாவங்களை நீக்கும், மன்னிக்கும் என்பதை விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யார் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டானா. இங்க இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பீர்களானா. இன்னைக்கு இயேசுவை எதற்காகலாம் நம்ம நம்புறோம் தெரியுங்களா? இம்மைக்காக நம்புறோம். இந்த உலக நன்மைக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம வரோம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது நிச்சயம் நமக்கு தராரு. அத கர்த்தர் இல்லைன்னு சொல்லல. அவர்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருகிறேன். எந்த விஷயம் உங்களை பாரப்படுத்துதோ, உங்களை கவலைப்படுத்துதோ, வேதனைப்படுத்துதோ, அந்த காரியத்தை நீங்க என்கிட்ட வரும்போது உங்களுக்கு நான் இளைப்பாறல் தர, அதிலிருந்து விடுதலை தரேன்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து உலக நன்மையை மட்டும் கொடுக்க இந்த உலகத்துக்கு வரல. இந்த அனித்தியமான உலகம், நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை, நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் உலக நன்மையை மட்டும் கொடுக்க இந்த பூமிக்கு வரல. அதையும் தாண்டி மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அந்த மோட்ச பாக்கியம். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த நித்தியத்திலே ஆண்டவராக இயேசு அவர் இருக்கிறார்.
அது பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு அந்த உன்னதமான இடம். அந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு போய் சேர்க்க அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்தாரு. இதை யாரு விசுவாசிச்சு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த நித்திய வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது என்ன விசுவாசிக்கணும் தெரியுங்களா? ஏசப்பாவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கணும்? இயேசுவே, பரிசுத்தமா வாழ, உண்மையா வாழ, இந்த வேத புத்தகத்திலே வசனத்திலே நீர் எனக்கு சொல்லி இருக்கிறபடி இது எழுதப்பட்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கைக்குள் அது ஜீவனாய் மாறணும். எழுதப்பட்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கையின் நடைமுறையாக நடமாடும் வேதமாக எழுதப்பட்டது என் வாழ்க்கையாய் மாற, பரிசுத்தமாய் வாழ, இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை அனுதினம் வாசித்து இதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பரிசுத்தமா நடத்துவீர், என்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டேன்னு விசுவாசிக்கணும். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை இந்த உலகத்தில் தேவன் தந்தார். முதலாவது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க, இரண்டாவது சமாதானத்தை கொடுக்க, மூன்றாவது ஆறுதலை தர, நான்காவது சொல்லுங்க நம்மோடு இருக்க, ஐந்தாவது நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இதை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்பர் 1, லூக்கா சுவிசேஷம் 2:15. அங்கே தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார்கள்னா அந்த பிள்ளையை போய் பார்த்தார்கள். ஆமா, சொல்லப்பட்டது நிஜம்தான், தூதனால் சொல்லப்பட்டது உண்மைதான் என்பதை அவர்கள் முதலாவது கேள்விப்பட்டார்கள், பிறகு கண்டார்கள். ஸ்தோத்திரம். 16வது வசனம், கண்டதை தீவிரமாய் போய் அந்த பிள்ளையை குறித்து 17வது வசனம் எங்கும் பிரஸ்தாவ பண்ணினார்கள். இயேசு சமாதானம் கொடுக்கிறவர், இயேசு சந்தோஷம் கொடுக்கிறவர், இயேசு ஆறுதல் கொடுக்கிறவர், இயேசு கூட இருக்கிறவர், இயேசு நித்திய ஜீவனை தருகிறவர் என்பதை நீங்க மாத்திரம் அனுபவித்தால் மாத்திரம் போதாது. நான் கேட்டதையும் கண்டதையும், பேதுரு சொல்கிறான், நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் தொட்டதையும் அனுபவித்ததையும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததையும் பெற வேண்டும் இவ்வையகம் என்று அந்த கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தியை உங்கள் அயலகத்தாருக்கு, உங்க உறவுகளுக்கு நாம் அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவ உனக்குள்ள வச்சுக்காத, கிறிஸ்துவ உன் வீட்டுக்குள்ள மாத்திரம், இயேசுவே என் வீட்டுல மட்டும் இருங்க அப்படி சொல்லாம மேய்ப்பர்களை போல அவங்க கேள்விப்பட்டாங்க, பார்த்தாங்க, அனுபவிச்சாங்க, அதை போய் சொன்னாங்க. ஆமென் சொல்லாமா? நீ அனுபவிக்காததை சொல்லாத. உன் வாழ்க்கையில இயேசு உனக்கு செய்த அந்த மிகுந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருப்பீங்கன்னா அந்த சந்தோஷம் பெறாதவங்களுக்கு அந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை சொல்லுங்க. அதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, சங்கீதம் 147:11, கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? கிருபைக்கு காத்திருக்கணுமா? கிருபைக்கு நாம அதிகாலையில் எழுந்து காத்திருந்தா நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். மூன்றாவது வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நாகும் 1:7, 2 நாளாகவும் 20:17. நாகும் 1:7, 2 நாளாகவும் 20:17. கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தரை நாம சார்ந்திருக்கணும். 1, பிரசித்தப்படுத்துங்கள். 2, அவர் கிருபைக்காக அதிகாலையிலே காத்திருங்கள். 3வது, அவரையே சார்ந்து நம்பி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த கிறிஸ்துமஸின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நாம் எல்லோருமாக இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க போகிறோம். அவ்வளவுதான், கூட்டம் முடிய போது. தயவு செய்து இருக்கிற இடத்துல உங்க ஆசீர்வாதத்துக்காக இப்ப நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லா பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. தயவு செய்து ஹalleluya.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பின் அந்த ஆசீர்வாதம், கிறிஸ்து பிறப்பின் மேன்மை, கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம், இவைகளை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா நல்ல தேவ பிள்ளைகள் கர்த்தரை கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya. இயேசு பிறந்தது மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி. சந்தோஷம் இல்லாமல் யாராகில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவே உமது பிறப்பின் இந்த நாளிலே, உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினால் நிரப்போ. ஆமென். சமாதானம் இல்லாம யாருன்னா இருப்பீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுக்க தர இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தீங்க, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே இயேசுவே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, எனக்குள்ள சமாதானம் இல்லையே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அது மெய்யான சமாதானம். ஹalleluya. அது பூரணமான சமாதானம். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. சமாதானம் இல்லாமல் இந்த பண்டிகை நாட்கள் இருக்கிற உனக்கு கர்த்தர் சமாதானம் தருகிறார். ஆறுதல் இல்லாம வந்திருக்கீங்களா? ஆறுதலை கர்த்தர் தருகிறார். தேறுதலை கர்த்தர் தருகிறார். நிம்மதி கர்த்தர் கொடுக்கிறார். இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபல சந்தனா மாமா, நம்மோடு இருக்க கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்க பிறந்திருக்கிறார். ஹalleluya. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அற்புதம் நடக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பாவங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், எல்லா பில்லிசுரி கட்டுகள் உடையட்டும். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி ஆமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, ஹalleluya. தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. இப்பொழுது அநேகருக்கு சுகத்தை தேவன் தருகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
வானம் திறக்கப்படட்டும். இந்த பூமியில எங்களுக்காய் பிறந்த ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களா ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும், ஒவ்வொருவரும் பார்க்கட்டும், ஒவ்வொருவரும் கேட்ட ஒவ்வொருவரும் பார்க்க செய்யும், பார்த்த ஒவ்வொருவர்கள் அனுபவிக்க செய்யும். ரிகாமா சே அந்தரதரதலா ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி விடுதலையை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive him. நன்றி நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்க, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க பிறந்திருக்கிறார். சமாதானம் கொடுக்க பிறந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ இழந்த ஆறுதலை கொடுக்க பிறந்திருக்கிறார். உன்னோடு கூட இருக்க இந்த ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். மனுஷங்க உன் கூட இல்லாம இருக்கலாம், உறவுகள் உன்னோடு இல்லாம இருக்கலாம், பெற்றோர் கூட இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்க பிறந்திருக்கிறேன். உன்னோடு எதுக்கு தெரியுமா இருக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்க, அந்த நித்தியத்துக்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா, இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி 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 நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், புதிதாய் வந்தவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச மக்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எவர்களை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆண்டவரே மண்டபத்துக்கு உள்ளே வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரார். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிரயோஜனமானவர்கள், கடமையை கூட செய்ய தகுதியற்றவர்கள், மகிமை உமக்குரியதை உமக்கே செலுத்தி எங்களின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.